சண்டை போடும்போது இல்லைன்னா ஆர்கியூமெண்ட்ஸ்ல வின் பண்றதுக்காக இம்மெச்சூர் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய 3 டெக்னிக்ஸ். நம்பர் 1, ஆர்கியூமெண்ட் டைம்ல தான் ஒரு பர்சன் எவ்வளோ மெச்சூர்டா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது டாபிக்கை விட்டுட்டு உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதை தான் பர்சனல் அட்டாக்னு சொல்லுவாங்க. உங்களோட வேல்யூஸ், நீங்க லைஃப் எடுத்துருக்கக்கூடிய டெசிஷன்ஸ், இது எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுவாங்க. உனக்குலாம் ஒண்ணுமே தெரியாது, நீ சுத்த வேஸ்ட், உன் ஃபேமிலியே இப்படிதான் அப்படின்னு சம்மந்தமே இல்லாம நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உள்ள இழுத்துட்டு வருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வீக்னஸை வச்சு குத்தி குத்தி காட்டுவாங்க. இப்படி பர்சனலாக நம்ம அட்டாக் பண்ணும்போது அந்த மொமெண்ட்ல நமக்கு என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப சைலண்ட் ஆயிடுவோம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள பயங்கரமா ஹர்ட் ஆயிடுவோம். நம்பர் 2, இப்போ என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கோ அதை பத்தி பேசாம சம்பந்தமே இல்லாம நம்மளோட பாஸ்ட்டை உள்ள எடுத்துட்டு வருவாங்க. இப்படி பாஸ்ட் உள்ள வந்துச்சுன்னா இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் அவங்க மேல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டா மறந்துடுவோம் இல்லையா? அதன் மூலமா அவங்கள வந்து நல்லவங்களா காட்டிப்பாங்க அண்ட் நம்மளை வந்து கெட்டவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நம்பர் 3, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, உன்னோட டோனே சரியில்லையே, வாய்ஸ் ரொம்ப ரைஸ் பண்ற, என்னை பார்த்து கை நீட்டியெல்லாம் பேசுற அப்படின்னு டாபிக்கை சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா கத்துவாங்க. கத்தி பேசும்போது ஈஸியா அந்த சிச்சுவேஷனையும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சனையும் நம்ம டாமினேட் பண்ணிடலாம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்படி கத்தி பேசுறதுனால இவங்க ஒன்றும் கரெக்டும் கிடையாது, அமைதியா இருக்கிறனால நம்ம ஒன்றும் தப்பும் கிடையாது.